இப்பதான் வந்தேன். இனிமேல தான். மது, காஃபி வச்சிருக்கேன் பாரு, எடுத்துக்கோ. மது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காஃபி ஆறிடும், சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேம்மா. ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன். சரி, ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன். மா, காஃபி ஆறிடுச்சுமா, சீக்கிரம் வாமா. ஆமா, நீ வர வரைக்கும் ஆறாம இருக்குமா? சரி, மாடியில துணி காஞ்சிட்டு இருக்க, எடுத்துட்டு வா, நான் போய் சூடு பண்ணிட்டு வரேன். சரி. ஹலோ, சொல்லு. வேற என்ன சொல்ற? மது, வந்தப்புல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், போன்லயே பேசிட்டு இருக்க. துணி எடுத்துட்டு வர சொன்னா அதுவும் பண்ணல, காஃபியும் குடிக்கல. ஹே, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் இல்லம்மா, ஃப்ரெண்டு கூட தான். இப்படிதான் பேசிட்டு இருக்குமா எல்லாரும் உங்க காலேஜ்ல? போதும், காபி குடிச்சிட்டு கீழே வா, உங்ககிட்ட பேசணும். செல்போன் கொடு, உட்காரு. ரொம்ப நாளாவே நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், போன்லயே பேசிட்டு இருக்க. துணி எடுத்துட்டு வச்சனா அதுவும் பண்ணல, காஃபி குடிக்கச்சனா அதுவும் பண்ணல. அப்படி யார்கிட்டதான் பேசிட்டு இருக்க? புது ஃப்ரெண்ட் கார்த்திக். கார்த்திக்? சரி, எப்படி தெரியும்? என்னோட இடிசி கிளாஸ்ல தான் தெரியும். நல்ல பையன்மா கார்த்திக், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு. கார்த்திக் ஹலோ, ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா மது? பாரு, எல்லாம் அங்கங்க இருக்கு. அப்பா எப்ப வருமா? நேத்திக்கு நைட்டு கூப்பிட்டு இருந்தப்ப நீ தூங்கிட்டு இருந்த. அப்பா இன்னும் 2 மாசம் கழிச்சு வந்துருவாரு. அப்புறமா நம்ம கூட தான் 1 மாசத்துக்கு இருக்க போறாரு. பாத்து போ மது. சொல்லுங்க. வேணாம், நான் உங்க மேல கோவமா இருக்கேன். அன்னைக்கே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூப்பிடுறது தான் நேரம் கிடைச்சதா உங்களுக்கு? ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல, கொஞ்சம் வொர்க் பிஸிமா. புரிஞ்சுக்கோ. தெரியும், இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு தெரியும். வர வர மது எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே கேட்டுட்டு இருக்கா. எனக்கு சமாளிக்கவே முடியல அவளை. கொஞ்சம் புரிஞ்சுக்க, வொர்க் பிஸியா இருக்குல எனக்கு. என்ன பண்றோம்? நீங்க என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக போறது கிடையாதுங்க. சரி, நான் கூப்பிடுறேன். நான் கூப்பிடுறேன் இரு. நான் கூப்பிடுறேன், கொஞ்சம் ஒரு கால் வருது. ஹலோ ஹலோ ஹலோ. இவருக்கு என்னாச்சுன்னே ஒண்ணுமே புரியலையே. வர வர போனும் பண்ண மாட்டாரு. ना कुछ पूछा ना कुछ मांगा, तूने दिल से दिया जो दिया। ना कुछ
कुछ बोला ना कुछ तोला, मुस्कुरा के दिया जो दिया। तू ही धूप तू ही छाया, तू ही अपना पराया, और कुछ ना जानू बस इतना ही जानू, तुझ में रब दिखता है यारा, मैं क्या करूं, तुझ में रब दिखता है यारा, मैं क्या करूं। ஹலோ ஹலோ, ராதிகா இருக்காங்களா? சாரி, ராங் நம்பர். ஹலோ ஹலோ ராதிகா, ஒரு வாட்டி ராங் நம்பர்னு சொன்னோம்ல, திருப்பி திருப்பி எதுக்கு கூப்பிடுறீங்க? ஹலோ சாரி, என் பேர் கார்த்திக். உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. ஓகே. ஹலோ கார்த்திக். ஹலோ சொல்லு கார்த்திக். ஆமா, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேம்மா? ஒண்ணும் இல்லடா, நீ தூங்கு தூங்கு. நான் அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அப்பா கிட்ட எதுக்குமா கல்யாணம் ஆயிடுச்சு பாப்பா இருக்கு சொல்லணும்? ஒண்ணும் இல்ல மது, நீ தூங்கு தூங்கு. ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா மன்னிப்பாயா. ஹலோ, என்னாச்சு? அப்புறமே கால் பண்றேன்னு சொன்னேன், போனையே காணோம். இல்ல, அன்னைக்கு பொண்ணு வந்து அப்படி கேட்டுட்டனால நான் பண்றது சரியா இல்லையான்னு தெரியல, புரிய மாட்டேங்குது, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். ஹலோ, நீ நினைக்கிற அளவுக்கு ஒன்றுமே நடக்கல. நீ சங்கடத்தில் இருந்த, உன்னோட சோகங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட. நான் உனக்கு ஒரு நல்ல ஆறுதலாக இருந்தேன், அவ்வளவுதான். இதுக்கு போய் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறியா? ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே நடக்கல. இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நாம மீட் பண்ணலாம். நாளைக்கு மீட் பண்ணி பேசினா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். என்ன சொல்ற? மீட் பண்ணலாம் இல்ல? சரி.
ஹலோ ஹலோ, சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்ல தான். சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. பாப்பா ஸ்கூல் போயிட்டாளா? அவ அப்பவே கிளம்பியாச்சு. என் மேல கோவமா? இல்லையே. அப்புறம் என்ன? இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்டியா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஓ தேங்க் யூ. மறந்துட்டியா? எனக்கு தெரியும் என் மேல கோவமா இருக்கேன்னு. கோவம் எல்லாம் இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம், அதான் பேச முடியல. தெரியும் நீங்க ரொம்ப பிஸின்னு. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக வரேன். 1 மந்த் கம்ப்ளீட்டாக உங்க கூட தான் இருப்பேன். போதுமா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸிமா இங்கே, என்னால் அதான் உங்களுக்கு வரவே முடியல, ஃபோன் பண்ண முடியல. வீட்டில் வெளியே யாரும் வந்திருக்காங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி, நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். சரி. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பேப்பர் பென். நான் தனிமையில இருக்கும்போது நீங்க என் வாழ்க்கையில வந்தீங்க. அப்ப நான் இருந்த நிலைமைக்கு என்னோட ஏக்கங்களையும் சோகங்களையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நீங்க ஒரு நல்ல ஆறுதலா இருந்தீங்க. அன்னைக்கு என் பொண்ணு அப்படி கேட்டதுக்கு அப்புறம் நான் பண்றது சரியானு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துச்சு. ஒரு குடும்ப பொண்ணா, ஒரு குழந்தைக்கு அம்மாவா நான் எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல எடுத்துக்காட்டா தானே இருக்கணும். அதனால நம்ம நட்பு எப்படி ஆரம்பிச்சுச்சோ அப்படியே முடிச்சுக்கலாம். Goodbye.